அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு பிகாஸ் ஆஃப் அவ்வளோ ஒரு சென்டிமெண்டல் ஒரு பர்சன், ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இன்னைக்கு அவர் அந்த இடத்துல நிற்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. ஜாக்லினுக்கு டிசர்விங்கே கிடையாது. நீங்கள் ஜாக்லின் என்ன டிசர்விங்கான கேம் விளையாடி பார்த்துருக்கீங்களா? முத்துக்குமரன் வந்து தாய் கிழவி, ஊர் நாயம் பேசுகிற கிழவின்னு வாங்க தெரியுமா? அவங்க ஃபேமிலிக்கு வேணால் நல்ல பொண்ணாக இருக்கலாம், பட் மக்களுடையவும் சினிமா செலிபிரிட்டிஸ் எதுலேயும் சிங்கிள் மதராக இருக்கிற நிறைய பேரண்ட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க மஞ்சுரி. அருண் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அருண், அதுக்கப்புறம் வந்துட்டு ராணவ், விஷால் எல்லாருமே தெரிஞ்சவங்க, ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்படி இருக்கும்போது அது உள்ளே இருந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அருண் எடுத்துக்கலாம். அருண் வந்து இப்போ ஹார்லி குவின்னு சொல்லிட்டே இருந்தா அர்ச்சனா தான் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ ரீசெண்டாக ஃபேமிலி ரவுண்டில் அர்ச்சனா உள்ளே வந்தது, இவங்களோட அந்த லவ் டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதுலேருந்தே முன்னாடியே எனக்கு தெரியும் அர்ச்சனாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மீடியாவில் ரிவீல் பண்ணலை, பட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் அர்ச்சனா தான் அவங்களோட ஆர்லி குவீனா அவங்க தான் அப்படின்ட்டு. இல்லை, அருண் வந்து இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஜென்யூன் பர்சன். ஏன்னா வந்துட்டு நேர்லேயுமே சரி, அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், பட் வந்துட்டு அதில் கேம் ப்ளே பண்ணுறது இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. ஏன்னா எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நேற்று கூட நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த விஷாலை தள்ளி விட்டதுக்கு தேவையில்ல அழுகவே வேண்டாம், அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு பிகாஸ் ஆஃப் அவ்வளோ ஒரு சென்டிமெண்டல் ஒரு பர்சன், ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். ராணுவுக்குமே இடையில வந்து அடிபட்டுச்சு. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக நடிக்கிறாருலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுமே அதை அட்ரஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராணு உண்மையாகவே வலிக்குது போல, உண்மையாகவே வலிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி மக்களும் அக்செப்ட் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ராணுவோட அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த இன்சிடென்ட்? இல்லை, ஆக்சிடென்ட் ஆகும்போது சௌந்தர்யா எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஏன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ராணுவ பண்ணும் போது வந்து ஒரு விஷயம் பண்ணோன்னா செப்பரேட்டாக தெரியணும், இண்டிவிஜுவல் பிளேயராக தெரியணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான். இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆடியன்ஸ்க்கு சொன்னால் ஒரு புரியும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிராங்க்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, டேரெக்டாக போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி அவர் எப்பவுமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணுன்றதுனால அவர் அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல சீரியஸாக ஆனதுனால அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் போயிட்டு அதோடைய அவருக்கு உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆனிச்சு. பட் வந்து இவங்க எல்லாருமே வந்து அது ஃபேக்காக இருக்குமோன்னு நினச்சிட்டாங்க. பட் விஜய் சேதுபதி சாருமே சரி, டாக்டர்ஸுமே ரிவீல் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த வார்த்தையை சொல்லலை. அதை முன்னுதாரணமாக எடுத்து வச்சது வந்து பவித்ரா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால அது ரொம்பவே நல்ல விஷயம். அது ஆனால் ராணவோட கேரக்டர் வந்து நிறைய பேர் மார்க் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒன்று பேசணும், நானும் இருக்கேன்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டுட்டு வரணும், மற்றவங்கள இருந்து நான் வித்தியாசமாக ஒன்று பண்ணணும்ட்டு அவர் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஸோ உங்களுக்கு அவர் தெரியுங்கிறனால நான் கேட்குறேன், இதுதான் ராணவோட இயல்பான ஒரு நேச்சரேவா? அவர் ராணவ் எப்படின்னா நேச்சுரலாக எப்போ பிக் பாஸ்ல இருக்காரோ அதே மாதிரி தான் வெளியவும் இருப்பார். அவ்வளோவா யாருக்கிட்டையும் பேச மாட்டார். பட் எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு லாயர் ஆக்சுவலி. நிறைய கேசஸ் எடுத்திருக்காங்க, நானே பார்த்துருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். அப்படி இருக்கும் போது சிறுவாபுரி கோவிலில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். முருகரோட சிறுவாபுரி கோவில் இருக்குல்லையே, அங்கே தான் ஃப்ரெண்டு எனக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஜென்யூனான, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவரோட நிறைய மூவி வந்துட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி மாடலிங்காக இருக்கட்டும், நிறைய ஜெயச்சந்திரன் ஹேடாக இருக்கட்டும், நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இன்னைக்கு அவர் அந்த இடத்துல நிற்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. அவர் வந்து இண்டிவிஜுவலாக அவர் பாட்டுன்னு எவ்வளோ திட்டு வாங்கினாலும் சரி, அவர் பாட்டு என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி கேம் சேஞ்சர். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு கேம் வந்து இப்படி தான் போகணுன்னு இருக்கும். ராணவோட பெர்ஃபெக்டான ஐடியானால அந்த கேமே சேஞ்ச் ஆகி வேற வழியில போயிட்டு அது சூப்பராக போகும். அதனால இட்ஸ் லைக் அ கேம் சேஞ்சர். ஜென்யூன் பார்த்தீங்கன்னா அருண்லாம் எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யார் அதில் இருக்கிறது, முத்துக்குமரன் அந்த விஷயத்தில் ஜென்யூன். இது வரைக்கும் நான் தப்பாக பார்த்ததில்லை. நான் ராயனை தான் ஃபர்ஸ்ட் தப்பாகவே நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். உள்ளே போனால் என்ன பண்ணுவான்னு தெரியல, ப்ளே பாயாக இருப்பான். சௌந்தர்யாவும் அவங்களும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்களும் நம்மளோட கண்ணோட்டத்தில் தப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரியுது ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எப்பவுமே ஒரு லிமிடேஷன் இருக்கும். அந்த லிமிடேஷன் இவங்க கிட்ட கிடையாது. இல்லை, ராயன் நல்லா விளையாடுறாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமே அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், டிக்கெட் டு ஃபினாலில் நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னுட்டு அவங்க சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதை கண்டிப்பாக ரொம்ப அழகாக, ரொம்ப ஜென்யூனாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் சூப்பராக விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் கூட கொஞ்சம் எவ்வளோ விஷயம் பண்ணாங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 பேருமே அவருக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக நின்று தள்ளிலாம் விட்டு அடிக்கலாம் வந்து ஒருத்தவங்களும் எடுத்தாங்க. பட் அவர் ஒருத்தராகவே போராடினார். அதனால நான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவரை. அண்ட் யார் வந்து சுத்தமாக டிசர்விங்கே கிடையாது பிக் பாஸ்குள்ளே இருக்கிறதுக்கு? ஜாக்லினுக்கு டிசர்விங்கே கிடையாது. நீங்கள் ஜாக்லின் என்ன டிசர்விங்கான கேம் விளையாடி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா மக்கள் கூட பார்க்கட்டும்.
சுத்தமாக ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பொண்ணு. அவங்க விஜய் டிவியில் ஒர்க் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு இருக்காங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் அ கன்னிங் பர்சன். முத்துவோடைய கேப்டன்சி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அழுதுட்டு இருப்பாரு. அந்த டைமில் சிரிச்சிட்டு இருந்து திடீர்னு வந்து அழுவாங்க. எப்படி ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அழ முடியும்? ஒன்று அது. அதே மாதிரி டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் வச்சாங்க. என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன அவ்வளோ நல்லவங்களா? ஒரு ஏஞ்சலாக இருக்கும் போதும் ஒன்றும் பண்ண முடியல, டெவிலாக இருக்கும் போதும் ஒன்றும் பண்ண முடியல. என்னது இவ்வளோ நாள் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அங்கே எதுக்குடா இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? ஜாக்லின் வந்தாங்க, சரி ஒரு 30 days இருந்தாங்க, 40 days இருந்தாங்க, போயிடலாம்ல. அந்த மாதிரி அனுப்பியிருக்கலாம். டிசர்விங் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டை இவ்வளோ நாள் ஏன் ட்ராவல் பண்ண விடுறாங்க? எந்த கேமுமே விளையாட தெரியாது. நீங்கள் எந்த கேம் பார்த்தீங்கனாலுமே பாருங்களேன், ஐயோ நான் அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். இப்போ நேற்றுமே ராயனுக்கு அவங்களுக்கும் சண்டை வரும்போது வந்துட்டு ராயன் சொல்கிறாரு, இல்லை நீ ஏன் கூட இருக்குமோ ஒன்று மாதிரி பேசுவேன், நீ மஞ்சுரி கூட சேர்ந்ததுக்கப்புறம் வேற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு பின்னாடி பேசிக்கிறதுனால தானே இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. டிசர்விங் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் ஜாக்லின். ஸோ யார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் டைட்டில் வின்னர் ஆகுவாங்கன்னே தெரியாது. அருண் வரலாம், திடீர்னு விஷால் வரலாம். முத்துக்குமரன் வந்து தாய் கிழவி, ஊர் நாயம் பேசுற கிழவின்னு வாங்க தெரியுமா? அது உண்மையாவே முத்துக்குமரன் கண்டி அங்கே இல்லைன்னா பிக் பாஸே ஓடாது. ஏன்னா முத்துக்குமரன் வந்து அவ்வளோ அவரு எதுலையாவது தோத்துட்டாரு இல்லை எதுலையாவது லாஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, விடவே மாட்டாரு. உங்களோட மைண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி அதை ஏன் இப்படி பண்ணல, ஏன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறது. அதனால ஊர் கிழவின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் முத்துக்குமரனுக்கு. இதுல இருக்கிற இன்னோசென்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி. ஷீ இஸ் வெரி இன்னோசென்ட். அவங்களாவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு அவங்க சீரியல்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். சிங்கிள் மதரா இருக்கிற நிறைய பேரண்ட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க மஞ்சுரி. எதுக்குன்னா ஒரு சிங்கிள் மதரா இருந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டெலிவிஷனில் ரியாலிட்டி ஷோவில் வந்து மக்கள் எப்படி பேசுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எப்படி பேசுவாங்க, எவ்வளோ அகேன்ஸ்ட் வரும், இது எல்லாத்தையுமே தாண்டி வராங்க இல்லையா? இந்த மாதிரி உடங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பெண்களை பார்த்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சு போகல, இன்னும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வரணும். இப்போ சாச்சனாவும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. விஷாலுக்கும் சாச்சனாக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. எப்பவுமே அண்ணா அண்ணான்னு சொல்றதா இருக்கட்டும், அவரும் தங்கச்சின்னு அவங்கள ரொம்பவே வேல்யூ பண்ணாரு. ஸோ விஷாலோட இந்த ஒரு ஃபேஸையும் நம்ம பார்க்குறோம்ல. இல்லை அது ஃபேக்காக கூட இருக்கலாம்ல, கேம்காக இருக்கலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற விஷாலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்கிறேன். விஷாலும் ஷார்ட் டெம்பர். அப்படி இருக்க ஒரு பர்சன் அது உள்ள எப்படி இவ்வளோ விஷயங்களை ட்ராவல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்க முடியும். ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசம் மலை அப்படி இப்படிலாம் நடிக்கிறார். ஆக்சுவலி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது மக்களும் நம்புறாங்க. அதுதான் முட்டாள்தனமா ஏன்னா இருக்கு. இப்போ விஷால் வந்து டைட்டில் வினர் ஆகிறதுக்கும் சான்ஸே கிடையாது. 200% கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, கிடையவே கிடையாது. விஷால்லாம் எடுத்து டாப் 5ல வரதுக்கு கூட தகுதி கிடையாது. ஸோ இப்போ பிக் பாஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அண்ட் கமிங் டு விஜய் வைஷுவோடைய ரொம்ப அழகான மீடியா ஜேர்னி. இப்போ வந்து சரிகமபாவுடைய ப்ரொடக்ஷனில் நம்மளோட ரோஜா சீரியல் வரப்போகுது. ஸோ அதில் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க? அதில் ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். மக்கள் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு நியூ ஜானராக இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் இது வரைக்கும் வந்து போலீஸாக யாருமே அதில் பண்ணதில்லை சீரியலில். அதனால மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள். எஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் வேறு இன்னும் என்னென்ன அப்கமிங் உங்களோட ஒர்க்? நிறைய இன்னும் ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. வரலட்சுமி சரத்குமார் அரசி, அதுக்கப்புறம் வந்துட்டு மண்ணாங்கட்டி நயன்தாரா மேம், டியூட் விக்கி சார் எடுக்கிறது, ஆரியன் விஷ்ணு விஷால் சார் இது, அது அவ்வளோதான். இந்த ஒரு 4 படம் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே பிக் பாஸ் அமீர் சார் ஒரு படத்தில் அவருக்கு ஒரு லீட் கேரக்டர். அந்த லீட் கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது. ரிவீல் பண்ணால் படத்தோட ஆணி வேறே போயிடும்.